இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் அழகான ஒரு தலைப்பை எடுத்து நம்ம பேச ஆரம்பித்தோம். புல்லிங், குழந்தைகளுக்கு எதிரான அந்த சொற்றொடர்களை அமைக்கிறது, அதை வைத்து அவர்களை பயமுடுத்துறது, கேவலப்படுத்துறது, கிண்டல் அடிக்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள். அவர்களுடைய உடல் உள்ளம் எப்படி சிதைந்து போகிறது, அவருடைய உடல் வளர்ச்சியில், அறிவு வளர்ச்சியில், அவங்களுடைய ஆளுமை வளர்ச்சியில் எவ்வளோ அது பிரச்சனை கொண்டு போகிறதுன்றதை அழகாக பேச ஆரம்பித்தோம். ஒரு சிறிய ரீகேப், அந்த ரீகேப்பில் போன வாரம் என்னென்ன பார்த்தோன்றதை நான் பார்த்துட்டு வந்துடலாமா? சமீப காலமாக இணையத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை சைபர் புல்லிங். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற பேரில் புல்லிங் அதிகமாக இப்போ போயிட்டுருக்கு. சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சொல்கிறாங்க. நான் எவ்வளோதான் சாப்பிடாம இருந்தாலும் என்னால் வெயிட் குறைக்க முடியல. நான் யார்கிட்ட போய் நான் சொன்னாலும் எல்லாரும் ஷாக் ஆவாங்களா? ஓகே ஓகே. எல்லாமே அவனை குண்டாங்குண்டன்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நான் அவனுக்கு கிண்டல் பண்ணலான்னா சரி வேணாம் அப்படின்னு விட்டுருது. லைக் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா நீ தாண்டி காரணம். எனக்கு பேசுறது பிடிக்காது, கேட்கறது தான் பிடிக்கும். ஆனால் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நான் பேசவே மாட்டேன்னு. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். தொடர்ந்து இந்த வாரம் என்ன பேச போகிறோம், வாங்க பேசலாம். எங்கள் ஸ்கூலில் இப்போல்லாம் கிளாஸ்க்குள்ளே உட்காந்துருக்கும்போது ஆளாளுக்கு அவங்க அப்பா பேரையே சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிப்பாங்க. இப்போ கிரவுண்டில் இப்போ யாரோ போயிட்டுருக்காங்கன்னா, இப்போ அவங்க அப்பா பேர் டேனியலாக இருந்தால் டேனியலே அப்படி அவங்க அப்பா பேர் சொல்லி கிண்டல் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி சொல்லி அடுத்தவங்க அப்படியே சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சோகமாக வந்துப்பாங்க. இப்படி நடக்கிறதான்றா, நீங்கள் ஏன்டா அப்படி அப்பா பேர் சொல்லி கூப்பிட்றீங்கன்னு சொன்னால் அப்படி தான் அப்படின்னு விட்டுருவாங்க. இது காலகாலமாக நடக்கிறதாண்டா. சந்திரமொழி நாங்கள் சொல்லி சுற்றிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷனு அப்படி தானே. உங்களுக்கு தெரியாதுல்ல சந்திரமொழினா நான் இது உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க. ஓகே, அப்பா பேர். இன்னொரு இடத்துல கூட பெரிய பிரச்சனை கூட வரும். என்னென்னா அம்மா பேரை சொல்லிட்டான். எங்கள் அம்மா பேரை சொல்லிட்டான். எங்கள் அம்மா பேரை தான்டா சொன்னான். இல்லை, எங்கள் அம்மா பேரை எப்படி இவன் சொல்லலாம் அப்படின்றதுலாம் ஒன்று, அதுவும் ஒரு டைப் ஆஃப் புல்லிங்காக போயிட்டுருக்கு. வேறு ஏதாவது நான் தான் என்னோடய கிளாஸில் லீடர். ஆனால் நான் சொல்லுவேன், யார் அப்பா பேர் அம்மா பேர் யாரும் கூப்பிடாதீங்கடா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க எல்லாருமே கூப்பிட்டு பேசுவானுங்க. நீங்கள் கூப்பிட்றது பிரச்சனை இல்லைடா, ஆனால் நீங்கள் கூப்பிட்றது மற்றவனுங்களுக்கு கேட்டாகும்டா. மற்றவனுங்க ஒன்றையும் பண்ணும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படி தான் அவனுக்கு ஃபீல் ஆகும். அதை சொன்னால் எவனுமே நான் கேட்க மாட்டானுங்க. அதனால அவனுங்க கூப்பிடும்போது டேரெக்டாக நான் அவனுக்கு கூட்டிகிட்டு போய் சார்கிட்ட சொல்லிடுவேன். சார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசி எதை முடிவு பண்ணிவிடுவார். நீ அந்த வேலையும் செய்கிற, நீ என்ன பண்ணுற, நீ பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஸோ குட், வெரி குட். நான் எப்போவுமே ஓ கிரேட் தான் எடுப்பேன். அப்போ 4th ஏ எடுத்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ தான் எடுத்தியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அடுத்த தடவை நான் ஓ எடுத்தோடனே இன்னொரு ஃப்ரெண்ட் ஏ எடுத்தாளா. அப்போ நான் அவகிட்ட போய் ஃபீல் பண்ணாத, நீ அடுத்த தடவை கூட நீ ஓ எடுப்ப அப்படின்னு சொன்னேன். அதை ஒன்று நீ கொஞ்சம் குறைஞ்ச உடனே ஒன்று அப்படி ஒன்று ட்ரீட் பண்ணிட்டாங்கல்ல, நீ பற்றியா லூஸ் ஆகிட்ட, நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த சமயம்? அது சொல்லும்போது நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நினச்சிங்க? அப்போ எங்கள் அம்மா நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காது, நீ அடுத்த தடவை மார்க் எடுன்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொன்ன உடனே அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா ஃபீல் ஆச்சு, ஹாப்பியாச்சு. உடனே எங்கே போயிட்டீங்க? உடனே அடுத்தது என் ஃப்ரெண்ட் கிட்ட போய் தான். இல்லை, ஏழு இருந்தீங்க, அப்புறம் என்ன போயிட்டீங்க? எடுத்துட்டீங்க. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட். சார், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் சார். அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டான், ட்ரீட் வைடா அப்படின்னு சொல்லி கேட்டான் சார். அப்புறம் ட்ரீட் வச்சேன் சார். அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து சண்டை வந்துச்சு சார். அப்போ சொன்னால் அவனுக்கும் எனக்கும் சண்டை சார். பக்கத்தில் கொண்டு சொன்னால் அப்படியே சண்டை போடாதீங்கடா வேணாம் அப்படின்னு சொன்னான் சார். அவன் என்னை அடித்தான், நானும் அவனை அடித்தேன் சார். அதுக்கு டே பப்ஸாயும் கொடுத்தேன்லடா, ஏன்டா மறந்துட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார். நன்றி கிட்டவனே அப்படின்னா. அப்புறம் அதெல்லாம் அன்றைக்கி தானே வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கெல்லாம் அப்படி எப்போ கிடையாது அப்படின்னு சொன்னான் சார். அப்புறம் துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் சார். நீ பப்ஸ் வாங்கி கொடுத்தியா? இல்லை அவன் வாங்கி கொடுத்தான்? நீ வாங்கி கொடுத்த ஒரு பப்ஸு பெரும் துரோகம்டா. எனக்கு வாழ்க்கையிலே இப்படியான ஒரு பெரிய துரோகத்தை நான் சந்திச்சதில்லை, கேட்டதில்லை. நான் அழாத ஃபீல் பண்ணாத. பப்ஸுக்குன்னு இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம், விட்டுரு. நாங்கள் இங்கே பிரியாணி வாங்கி தரோம், நீ வரி பண்ணிக்காத. குட், ஓகே. இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா நமக்கு தெரியும். அதான் சொல்கிறேனே, இது எல்லாமே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா
பெரியவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க, அப்பா அம்மா பார்த்துட்டு, அட போடா நாங்களாம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வேணா விடு, அதெல்லாம் சொல்லவே முடியாது, ஆனால் அதெல்லாம் தாண்டி நாங்கள் வரல அப்படின்னு. ஓகே, அந்த காலம் அது வேறு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இது எவ்வளோ ஒரு ப்ரைம் ஃபேக்டராக குழந்தைங்களுடைய மனநிலையில் வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவாக அவங்களுடைய பிஹேவியரில், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ ப்ராப்ளத்தை கொண்டு வருதுன்றதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். டாக்டர், ஐ திங்க் இப்போ நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறோம். பட் பிஃபோர் தட், இப்போ இவங்க சொன்னதுலேருந்து யூ ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் புல்லிங். இந்த குழந்தைங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் சிலராக வாய் திறக்கலை. ஏன் திறக்கலைன்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், பயம். சரி, அந்த பயம், வாயை திறந்துடாத மாட்டிக்குவே, பிரச்சனை ஆகிடும், அப்பா அம்மா வேறு இருக்கிறாங்க, அதில் வேறு டிவியில் வேறு ஷோ வேறு போடுவாங்களாம், யாராவது பார்த்துட்டு ஏய் என்னையே போட்டு கொடுத்துட்டியா நீ ஏன் அப்படி நம்மளை ஏதாவது பிரச்சனை பண்ணிடும் அப்படி தான் நினைக்கிற நீ இல்லையா? இல்லை, அது மாதிரிலாம் நினச்சிட்டு கூட உட்காந்துருக்கலாம். சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வி ஹாவ் டிஃப்ரெண்ட் குரூப். நாங்கள் ஏன் இப்போ 4th 5th 6th 8th 9th நாங்கள் ஏன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோன்னு ஒரு காரணம் இருக்குது. குழந்தையோட மூளை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவேன், டெவலப்மெண்ட்டுங்கிறது வேரி ஆகும். ஸோ இந்த 4th 5th ஸ்டாண்டர்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொன்னாங்க நான் குண்டாக இருக்கேன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க 4th 5th அந்த ஏஜ் குரூப். நம்ம 6th அப்புறம் ஆஃப்டர் 11 years, பிஃபோர் 10 years அண்ட் ஆஃப்டர் 10 years சொல்லுவோம். ஸோ பிஃபோர் 10 years இருக்கும்போது அவங்களோட புல்லிங்கோட கான்செப்டே டிஃப்ரெண்ட். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்றா தான் போவாங்க, சின்ன சின்ன விஷயம் அந்த குரூப்பிசம் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் 6th 7th போகும்போது வேறு விஷயம். அவன் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பஃப்ஸு கொடுத்து அவன் துரோகம் பண்ணிட்டான், அந்த அதுக்கப்புறம் அவங்க வேறு விஷயம். ஸோ த திங் சேஞ்சஸ். புல்லிங்கிறது லோவர் ஏஜ் குரூப்லும் ஹையர் ஏஜ் குரூப்பும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆஸ் பேரண்ட்ஸ் இது நமக்கு ரொம்ப சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய டைம் ஃபீல் பண்ணோம். குழந்தைங்க வந்து இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதை விடு, இது என்ன, இதுக்கெல்லாம் போய் இது பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண. நம்ம இப்போ இருக்கிற பிஸி லைஃப் ஸ்கெட்யூலில் இதெல்லாமே ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன் இப்போ இந்த புல்லிங் கான்செப்டுங்கிறது ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு வருதுன்னா, 1 ஏன்னா எக்ஸ்போஷர் கம்மி. பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்குது. அவங்க நிறைய கிட்ஸோட விளையாடுறதில்ல, நேபர்ஸ் கிட்ஸோட விளையாடுறதில்ல. அவங்களுக்கு அந்த ஒரு நார்மலாக எப்படி விட்டு கொடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரிஞ்சாலும் நிறைய டைம் ஒரு பிரச்சனை வருது. ஏன் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நேபர் 2 கிட்ஸுக்கு பிரச்சனை வந்தால் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம உள்ளே பூந்துருவோம். ஏன் நீ அப்படி பண்ணுற என் பொண்ணுக்கு அப்படின்னு நீங்கள் தான் போய் பேசுறீங்களே தவிர குழந்தையே எம்பவர் நம்ம பண்ணுறதில்லை. அதனால குழந்தைங்களுக்கு ரெசிலியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அவங்கனால ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ஹேண்டில் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரெசன்ட் ஜெனரேஷன். அதனால தான் இந்த புல்லிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ப்ரெசன்ட் ஜெனரேஷன் கிட்ஸுக்கு அதனால எஃபெக்ட்ஸ்ங்கிறது நாங்கள் பேசுவோம். பட் அதுவும் ப்ராப்ளமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த புல்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு விஷயம் எங்கே நமக்கு நடக்குது, ஸோ நம்ம நடக்கும் போது அதை நம்ம என்ன சொல்லணும், நம்ம அதுக்கு பெண்ட் பண்ணணுமா இல்லை நம்ம நோ சொல்லணுமா, அது நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ரெண்டாவது, இது திருப்பி நடக்குது, நான் யார்கிட்ட போய் சொல்ல, அம்மா கிட்ட போய் சொல்லவா, டீச்சர்கிட்ட போய் சொல்லவா, யார்கிட்ட நான் போய் இதை ஷேர் பண்ண, இது ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இதுலேருந்து நம்ம எப்படி இந்த பிரச்சனையை ப்ரிவெண்ட் பண்ணலாம். எனக்கு இது நடக்கலை, நடக்கிற பாசிபிலிட்டி இருக்குது, எப்போனாலும் த்ரூ அவுட் லைஃப் இட் மைட் ஹேப்பன். அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், 3 ஆஸ்பெக்டும் நம்ம பார்க்கணும். ப்ராப்ளம் மட்டும் ஆகணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ப்ராப்ளம் இல்லாதப்போ நம்ம எவ்வளோத்துக்கு நம்ம கிட்ஸை நம்ம எம்பவர் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வரும்போது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் we want to make a difference after these 200 எபிசோட்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம், ஹெல்ப் பண்ணியிருக்கோம், கைட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம கிட்ஸுக்கு எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும், எப்படி ஏன்னா நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் லைனில். அதனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ண நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதுதான் மெயின் பாயிண்ட் இதில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா half of all mental health disorders start at the age of 14. அப்படின்னா மன ரீதியில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது 14 வயசில். அதனால இந்த குழந்தைங்க அந்த டைமில் ஸ்கூலில் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி ஆகலாம், அதை நீங்கள் என்ன பண்ணலாமே நம்ம முன்கூட்டியே சொல்லி கொடுத்தா
தேர் இஸ் லாட் ஆஃப் எஃபெக்ட் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு ரிசர்ச்சும் சொல்லுது. நானும் பர்சனலாக ஒரு ஸ்டடி பண்ணி அந்த ஸ்டடியை நான் துபாயில் ஒரு கான்ஃபரன்ஸில் போஸ்டராக நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஹஸ் ஷோன் லாட் ஆஃப் புல்லிங், ஸ்பெஷலி புல்லிங்னால நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்தனால குழந்தைங்க எவ்வளோ அதில் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நான் வச்சுருக்கேன். அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக வேறு ஏஜ் குரூப்பில் வேறு விதமாக பாதிக்கும். 1. 2வது, நம்ம குழந்தைங்களுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம ப்ராப்ளம் வருதோ இல்லையோ அவங்களுக்கு நம்ம we have to give them some support and help. இது ரெண்டுமே தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் புல்லிங் பொறுத்த அளவுக்கு. பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற செய்தி ஒன்று, குழந்தைங்களுக்கு மீதான பாலியல் வன்கொடுமை, ஃபிசிக்கல் அப்யூசஸ், இல்லைனா வெர்பல் ஆர் நான் வெர்பல் அப்யூசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வார்த்தையால் வன்கொடுமை செய்வது அல்லது உடல் ரீதியான வன்கொடுமை செய்வது. குழந்தைங்க எல்லாருமே கொஞ்சம் எல்லாம் பெரிய பிள்ளைங்க தான், ஒன்றும் பெருசாக நம்ம வந்து மறைச்சி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மறைச்சி பேச வேண்டிய காலத்துலேயும் நம்ம இல்லை, வெளிப்படையாக பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நாம் நிறைய நேரங்களில் குறிப்பாக பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, இப்போ ஆண் குழந்தைங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. செக்ஷுவல் அப்யூசஸில் நிறைய இடங்களில் இந்த புல்லிங், அது மிக முக்கியமாக மிரட்டுதல், மிரட்டுற அந்த ஒரு துணி. எங்கேயா சொன்ன உங்கள் அப்பா அம்மா நான் எதாவது பண்ணிவிடுவேன், நீ சொன்ன நீ ஸ்கூல் வீட்டுக்கு போகும்போது உன்னை வண்டி விட்டு ஏற்றி கொண்டுடுவோம், ஏதோ ஒரு விதத்தில் பயத்தை கொடுத்து இன்றைக்கு நிறைய இருப்பதாக நம்ம செய்தியில் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே அடிப்படையில் டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் வித் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ சொன்னான் இல்லையா, நீ முட்டை கண்டனா அப்படி சொன்ன உடனே அவன் வந்து அப்படி அங்கே வந்து அஃபண்ட் ஆகுறது, அங்கேயே ஐயோ அப்படியே லோவாக போகிறது. அது இல்லை, பயம் பயம் பயம், எங்கே பார்த்தாலும் பயம், இது சொன்னால் பயம் அதை சொன்னால் பயம்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் பயம் பயம்னு உள்ளே நுழைஞ்சி அழகாக சொன்னாங்க டாக்டர். உங்களுடைய ஆட்டிடியூடில், உங்களுடைய பிஹேவியரில், உங்களுடைய எல்லா விதமான பொட்டன்ஷியலில், உங்களுடைய செயல்பாட்டில், படிப்பில் எல்லாமே டவுன் ஆகிறத பார்க்க முடிகிறது. டாக்டர் வந்து அழகான ஒரு ரிசர்ச் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், டாக்டரே சொல்லிட்டாங்க. இந்த சார்ந்த இந்த புல்லிங் அப்படின்றது விஷயத்தை அவங்க வந்து ரீசெண்டாக லாஸ்ட் இயர் ஏப்ரலில் வந்து துபாயில் நடந்த ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், அவங்களுடைய சைக்காலஜிஸ்ட்லாம் ஒன்று சேர்ந்த உலகளவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸில் இந்த பேப்பரை சப்மிட் பண்ணாங்க. அண்ட் ஷி காட் மச் அப்ரிஷியேட்டட், பயங்கரமான ஒரு பாராட்டு கிடச்சி இது பண்ணாங்க. அவங்க பேப்பர் சப்மிட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதில் வந்து தேர்ந்த நிபுணர் அப்படின்றதுனால இதை வந்து ஒரு பர்பஸாகவே நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். நேயர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. புல்லிங் குழந்தைகளை எந்த அளவிற்கு அவருடைய வளர்ச்சியில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது தான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உள்ளதை அப்படியே உள்ளபடி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லை பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் விட்டுட்டு, என்னைக்காச்சு எனக்கு ஸ்கூலே போக பிடிக்கல அப்படின்னு இருந்திருக்கீங்களா? நான் என் கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு தான். அப்படியா? பசங்க எல்லாருமே பாய்ஸ் தான்? எல்லாருமே பசங்க தான். நான் ஒரே ஒரு பொண்ணு தான். என்கிட்ட யாருமே அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஒரே ஒரு பையன் இருப்பான், அவன் மட்டும்தான் என்கிட்ட பேசுவான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை கிண்டல் பண்ணி பேசுவாங்க. நீ போய் பொண்ணுக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்க, எங்கள் கூடலாம் வராத, நீ பொண்ணுக்கிட்டேயே போய் பேசிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரே ஒரு பொண்ணு தான், என் கிளாஸில் யாருமே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு தான், எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போக வேணாம்னு நினச்சிருக்கீங்களா? போகாமல் இருந்திருக்கீங்களா? போகாமல் இருந்ததில் ஆனால் போகக்கூடாதுன்னு தோணி இருக்குது. ஓகே, வேறு? சார் அவ்வளோ மாதிரி தான் நானும் கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு தான். அப்போது ஃபஸ்ட்டு டே போனப்போ எனக்கு வந்து 4 தான் சார், எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு 4 தான் சார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க, நீ ஒரே பொண்ணு இருக்கேன்னு கஷ்டப்படாத, நீ ரொம்ப தைரியமாக இருன்னு எங்கள் அம்மா ஆறுதலாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா பாய்ஸுக்கிட்டையும் நல்லா பேச தான் ஆரம்பித்தேன். வெரி குட், சூப்பர். அங்கே பாரு, பாரு, அவள் யோசிக்கவே இல்லை. அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பொண்ணுனாலும் நீ தான் கிங்கு குவீனு, தைரியமாக இருந்தேன். அப்புறம் எல்லாத்துட்டையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டா, நீ கொஞ்சம் அப்படியே. ஓகே, குட், வெரி குட். இப்போ நீங்கள் என்ன அங்கே கிளாஸில் நீங்கள் தான் லீடரா? கிளாஸில் நான் தான் சார் 3rd ரேங்க்கு. சூப்பர், வெரி குட்.
அடித்து தோசம் பண்ணு. அடுத்து ஃபஸ்ட் ரேங்கில் வந்து நின்றுக்கோ, புரியுதா? அதுக்கப்புறம் பாரு சொல்லுவாங்களே ஜெயிச்சுட்டு பேசுன்னு, அது மாதிரி அங்கே நின்ட்டு ஒன்று லீடர் ஆக்கிடுவாங்க. அப்புறம் ஆல் பாய்ஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். ஸ்டாண்டுனா ஸ்டாண்டு, சிட்டுனா சிட்டு. குட், வெரி குட். வேறு? நானே என்னோட கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு தான். வாட்டிய பிட்டி. எல்லாம் எந்த ஸ்கூல்? எந்த ஸ்கூல் நீங்கள்? சென்ட் மைக்கிள்ஸ். சென்ட் மைக்கிள்ஸா? இப்போ நம்ம உடனே ப்ரோக்ராம் முடிச்சு அங்கே போகிறோம் டாக்டர். 1 year நான் தனியாக தான் இருந்தேன். என்கிட்ட ஒரே ஒரு பையன் தான் பேசுவான். அவன் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ அந்த பொண்ணு கூடயே போய் பேசிக்கோ, எங்கள் கூடலாம் வந்து பேசாத, நீ எப்போ பாரு அந்த பொண்ணுகிட்ட தானே பேசுகிற. அப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், என்னடா எல்லாருமே இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். நான் லாஸ்ட்டு 7th படிக்கும்போது நான் தான் லீடர், இப்போவும் நான் தான் லீடர். அது எனக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ எல்லாருமே என்கிட்ட பேசுகிறாங்க. ஏய் யாரா பண்ணீங்க எழுதிடுவேன் அப்படி தானே? ஓகே ஓகே. நினச்சிருக்கீங்களா அந்த சமயத்தில் ஸ்கூல்? ஆமாம், நான் நினச்சிருக்கேன், நிறைய டைம் நினச்சிருக்கேன், இப்படி நான் பண்ணுறாங்களேன்ட்டு. ஸ்கூலுக்கு போகவே எனக்கு தோணாது. அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம வந்து படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட். நீங்களாம் 1000ல் ஒருத்தி இல்லை, அப்படி தானே? குட், வெரி குட், வெரி குட். வேறு சொல்லு தம்பி. ஸ்கூல் மட்டும் இல்லை, டியூஷன் போகும்போது தான், டியூஷனில் ஒரு அண்ணா இருப்பார். அந்த அண்ணா வந்து ஒரு பொண்ணு டியூஷன் வந்துட்டு இருந்தாங்க, சண்டே போயிட்டாங்க. அந்த பொண்ணு உன்னோட லவருன்னு சொல்லி டெய்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார், எல்லாருமே சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. யார் ஒன்னையா? என்ன நீ லவ் பண்ணிட்டு இருக்க, உங்கள் அம்மாகிட்ட போய் நான் சொல்லிடுவேன், நீ அப்படி பண்ணிட்டு இருக்கா, நான் எங்கே பண்ணேன்னா நீ பண்ண அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான், இதுவும் இட்ஸ் டைப் ஆஃப் புல்லிங். உன்னை வந்து பயமுடுத்துறது, அச்சை கொடுக்குறது. நீ நான் இல்லையா, நான் அந்த புல் மூஞ்ச கூட பார்த்தது இல்லையா அப்படின்னு நீ அடித்து காலில் கூட விழுந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். உங்களை அப்படியே அதில் நீ வந்து அவங்களுக்கு இன்னொன்று மிக மிக முக்கியம் என்னென்னா, இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நீ ஹீல்ட் ஆகிடக்கூடாது. வருவாங்க டாக்டர் அதை பற்றி பேசுவாங்க, ஹீல்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரென்த்து, அது ரசிப்பாங்க அவங்க. பயப்படுறான்டா எறா வச்சு செய்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அந்த இப்போ கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார், நான் அப்படியே அது விட்டுட்டே இருந்தேன். அது அவர் பாட்டு கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பார், அந்த டியூஷன் முடிகிற வரைக்கும் அவர் கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பார், நான் விட்டுட்டே தான் இருப்பேன். இல்லைனா அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மாகிட்ட வந்து சொல்லிடுவேன், நீ வந்து வேறு ஏதோ பண்ணுற மாதிரி அந்தனா சொல்லி பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பார் நீ பற்றி. அந்த பிளாக்மெயிலுக்கு பேர் தான் இந்த ராஜா இது. ஓகே ஓகே. நீ அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்க? ஐயோ இனிமேட்டு நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, டியூஷன் போகக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன்? ஃபஸ்ட்டு நினச்சேன், அப்புறம் அந்த அண்ணா என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், நம்ம அப்படியே போயாயோ நாம அப்படியா? வெரி குட், சூப்பர், வெரி குட், குட். வேறு? எங்கள் ஸ்கூலில் இருக்க மிஸ்ஸு கூட சொல்லுவாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணினா உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்குவாங்க. ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது நான் இப்போ எழுதிட்டுருப்ப ஏதாவது ஒருத்தர் பின்னாடி வந்து கேட்டிருப்பான், அதுக்கு நான் பதில் சொல்லும்போது எதுக்கு நீ திரும்புகிற, அவங்க அப்பா கிட்ட சொல்லணுமா அப்படிங்கும். எல்லோரும் சொல்லுவானுங்க, மிஸ் அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், சொல்லிட்டுமான்னு கேட்பாங்க. மிஸ் வேணால் சொல்லிக்கோங்க, நான் எங்கள் அப்பா சொல்லிக்கிறேன், நான் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இப்போ ரவுண்டு கட்டி கடைசி டீச்சர்கிட்ட நிறுத்திவிட்டேன். ஸ்கூல் ரெஃப்யூசல், ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுங்கிறது மெயின் ரீசன். புல்லிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு மெயின் காசுங்கிறது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு ஸ்கூலுக்கு போனால் கஷ்டமாக இருக்குது, நான் அதனால் நிறைய டைம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் ரெஃப்யூசல் ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது, வயிறு வலிக்குது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இங்கே சொல்லும் போது பேரண்ட்ஸ்னால சம்டைம்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, போயிட்டு அங்கே தலைவலின்னு சொல்லிட்டு பேரண்ட்டை வர வச்சுட்டு திருப்பி கூப்பிடுற அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதும் பாடிலி சிம்டம்ஸுக்கு ரொம்ப மோஸ்ட் காமன் ஆஃப் புல்லிங். இதில் எனக்கு போன 2 நாள் முன்னாடி ஒரு கேஸ், ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் சின்ன வில்லேஜ் போல், ஈரோடு பக்கத்தில் எங்கேயோ ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் திருப்பி தலைவலின்னு சொல்லியிருக்கான். எம்ஆர்ஐ பிரெயின் எடுத்திருக்காங்க, ஸ்கேனும் எடுத்திருக்காங்க தலைவலின்னு சொல்லி, அதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்புறம் டாக்டருக்கு டவுட் ஆகி எனக்கு அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ அந்த பையன்கிட்ட கேட்டு அவங்க அப்பா ஏதோ அப்ராடில் படிச்சுட்ருக்காங்க போல், அப்ராடில் வேலை பார்த்துட்ருக்காங்க போல். அவங்க அப்பா அப்ராடில் வேலை பார்த்துட்ருக்காங்க, அம்மா 2 ஒரு பொண்ணு ஒரு பையன், கீழ் வீட்டில் அவங்க தாத்தா பாட்டி தங்கியிருக்காங்க. ஸோ என்ன ஆயிருக்குது, தாத்தா பாட்டிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க அந்த பையனை, அவங்களோட வேறு கிராண்ட் சில்ட்ரனோட இந்த கிராண்ட் சில்ட்ரன் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. இவங்க 3, அந்த அம்மாவையும் 2 குழந்தைங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. வில்லேஜ்லேயே கொஞ்சம் திங்க் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஏதோ கொஞ்சம் இருக்கும் போல். அதனால் அது கொஞ்சம் ஓவர் த இயர்ஸ், இந்த குழந்தை இப்போ 4th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த குழந்தை என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பாவும் இல்லை, நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், எங்கள் அப்பா வருஷத்தில் 2 டைம்ஸ் அவர் வராரு,
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி என் பற்றி பேசுகிறதும் எங்கள் அம்மா பற்றி பேசுகிறதும் எங்கள் பற்றி பேசுகிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு என்ன தெரியும், உனக்கு சாப்பிடதான் தெரியும், உனக்கு வேறு என்ன பண்ண தெரியும், இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனேன்னா ஸ்கூல் எனக்கு போன வருஷம் தான் புது ஸ்கூலுக்கு மாற்றி விட்ருக்காங்க. அங்கே பசங்க என்ன குண்டுன்னு சொல்கிறாங்க, கருப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு அங்கே ஸ்கூலுக்கு போனாலும் கஷ்டமாக இருக்குது, வீட்டில் வந்தாலும் கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் யோசிக்க எனக்கு தலைவலி வந்துடுது. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க லிட்ரலி 6 மாதமாக டாக்டரை சுற்றிருக்காங்க. லாஸ்ட்டாக தே கேம். நான் சும்மா கேஷுவலாக பேசி இது எல்லாத்தையும் வந்தால் இது எல்லா ஸ்டோரியும் வெளியே வருது ஒன்றா. ஸோ இந்த மாதிரி இந்த புல்லிங் அப்படிங்க நம்ம ரொம்ப சின்ன விஷயமா எடுத்துக்கிறோம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு அது ஆழ மனசில் வந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஹர்ட் ஆகுது அவங்களுக்கு. ஆழ மனசில் போய் அவங்களுக்கு ஹர்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க நிறைய டைம் ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம அவைலபிளாக இல்லை. அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு, அவங்கக்கிட்ட அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனை கேட்குற பொறுமை நமக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எக்யூமுலேட் ஆகி இதில் என்ன பெஸ்ட் பார்ட்னா அந்த அம்மா ரொம்ப க்ளோஸாக இருக்க குழந்தை ஏக்கன்னா அவங்க அம்மா கிட்ட அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பாவம் தனியாக இருக்காங்க, அவங்க சொல்லி அப்புறம் அவங்களும் அழுவாங்கல்ல, நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த பையன் சொல்லிச்சு. அதனால் இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் ஆல்சோ வில் ஹர்ட் அ சைல்டு அப்படிங்கிறது. அதனால் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லை, தூக்கம் சரியாக வரதில்லை, எனக்கு சாப்பிட தோண மாட்டேங்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இங்கே ரொம்ப காமன். இல்லை அதான் நம்ம அடிக்கடி குழந்தைங்க நைட்டில் சட்டுன்னு எந்திரிக்கிறது, பயந்துக்கிட்டு தூங்காமல் ரொம்ப நேரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸு நினைக்கிறது உண்டு. அதே மாதிரி ஆசிரியர்களும் பள்ளிகளில் வந்து அவன் வந்து ஹோம்ஒர்க்கே செஞ்சுட்டு வந்திருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு டோட்டலி he was occupied. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் இருப்பான். அவனை போட்டு நீ ஏன்டா செஞ்சுட்டு வரலான்னு போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, உளவியல் சார்ந்த ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றத பார்ப்பதற்கு பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி நிறைய நம்ம வந்து தவறு செய்கிறோம் அப்படின்றதான் உண்மை. அந்த வகையில் அதுதான் ஆரம்சையினுடைய நோக்கம் என்னென்னா, இது மாதிரியான விஷயங்களை இந்த சூழ்நிலைகளை எடுத்து அதை நிறைய பேசி அதிலேருந்து விளக்கங்கள் நிறைய கொடுத்து இதை பார்க்குற நேயர்களாக இருக்கட்டும், இதில் பங்கு பெறுகிற குழந்தைகளாக இருக்கட்டும், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை நல்ல வெற்றிகரமாக செயல்படுத்திட இதுதான் இந்த முயற்சி செஞ்சிட்ருக்குறோம். அன்பான நேயர்களே, புல்லிங் குழந்தைகளுக்கான இந்த ஒரு அற்புதமான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு சிந்தனையை நாம் வந்து இது வரைக்கும் பேசிகிட்ருக்குறோம். புல்லிங் பயப்படுத்துதல், அவர்களை வந்து அச்சத்தை நோக்கி அழைத்து செல்லுதல், உருவகேலி செய்தல், அவர்களை வந்து ஒரு கூட்டத்திலிருந்து அவர்களை தனிமைப்படுத்துதல், இன்னும் நிறைய காரணங்களை நம்ம வந்து அடுக்கிட்டே போகலாம். இப்படியான விஷயங்களிலிருந்து நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம மீட்டெடுக்கலாம், அவர்களை எப்படி அடையாளப்படுத்தலாம், அடையாளம் காணுகிற அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன வகையின் வழியாக, என்னென்ன செயல்பாட்டின் வழியாக அவர்களுக்கு நாம் வந்து அவங்கள அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வந்து இயல்பான வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஒரு குழந்தைகளாக நடைபோட என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம டாக்டர் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் வழியாக, அதுவும் குறிப்பாக அவர்கள் வந்து கடந்த ஆண்டு துபாய் நாட்டில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் தன்னுடைய ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார். அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய குழந்தைகளை வைத்து ஒரு செயல் திட்டங்களை வடிவமைத்திருக்கிறோம். அந்த செயல் திட்டங்களை நாம் தொடர்ந்து வர அடுத்த வாரத்தில் பார்க்க இருக்கிறோம். காண காத்திருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்ம குழந்தைகளுக்கான ரொம்ப தேவையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, நாம் எதையோ கற்பனை செஞ்சுட்டு இருந்தோம், ஆனால் நம்ம குழந்தை ஏன் படிக்காமல் இருக்குது, ஏன் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது, ஏன் சோகமாக இருக்கிறான், ஏன் பேச மாட்டேங்கிறான், இப்படியான பல கேள்விகளுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சின்ன விடை தான் இந்த புல்லிங், இந்த அச்சப்படுத்துதல், பயப்படுத்துதல் போன்ற விஷயம். இதை நாம் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தையை அதிலிருந்து மீட்டெடுக்கணும்னா தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி பாருங்கள். அன்பான நேயர்களே, இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களுடன் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.